அஸ்மத் குரு பரம்பரேபியோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைக்கி மினி பேட்ஸில் நம்ம பார்க்க போகிறது பஞ்ச பேரர்கள், அதாவது பஞ்ச மூர்த்திகள்னு பேர். பெருமாள் கோயில்களில் நம்ம பார்த்தோம்னா நம்ம நித்தியம் பெருமாளை சேவிக்கும்போது மூலவர் பார்க்குறோம், உற்சவரை சேவிக்கிறோம் இல்லையா? மூலவர் அங்கேயே எழுந்துள்ளிருப்பார், உற்சவர் இல்லை புறப்பாடாய் ஒருவர் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் பெரும்பாலான ஆகம கோவில்களில் பார்த்தோம்னா 5 மூர்த்திகள் இருப்பார். இவர்களுக்கு பஞ்ச பேரர்கள்னு பேர். இந்த பஞ்ச பேரர்கள் யார் என்னன்னு பார்க்கலாம். 1 மூலவர். நாம் கோவிலில் போனோம்னா நேராக போய் செவிக்கக்கூடியவர் மூலவர். நல்ல கம்பீரமாக, அதுவும் பிராச்சீன பெருமாள்லாம் பார்த்தோம்னா நல்ல அஜானுபாகுவாக இருக்கக்கூடிய பெருமாள். இவருக்கு மூலவர்னு பேர். இந்த மூலவரில் 2 விதம் உண்டு. ஒன்று கல்லால் ஆனவர், இன்னொன்று தாரு அப்படின்வா. தாரு அப்படின்னா மரத்தால் ஆனவர். நம்ம பார்த்துருப்போம், அத்திவரதர்னு சேவிச்சிருப்போம் இல்லையா? அத்திவரதர்னா இந்த அத்தி மரத்தால் ஆனவர். அப்போது அத்தி மரம்னா தாரு அப்படின்னு சொல்லுவாள். தாருனா கட்டைன்னு வரும், மரம்னு வரும். ஸோ இந்த மூலவர் 2 விதத்துலேயும் இருப்பார். 2வது உற்சவர். இந்த உற்சவர் தான் நாம் புறப்பாட்டுகளில் சேவிக்கிறது உண்டு. பெருமாள் பிரம்மோற்சவம், அப்படி வசந்தோற்சவம், கோடோற்சவம், நிறைய உற்சவங்கள் இருக்குது. இந்த உற்சவ காலங்களில் பெருமாள் வெளியில் எழுவர். நித்தியோற்சவம், வாரோற்சவம், பக்ஷோற்சவம், மாசோற்சவம், வருஷோற்சவம்னு பல உற்சவங்கள். இந்த உற்சவங்களில் பெருமாள் வெளியில் ஏழ்றவர் இந்த உற்சவ மூர்த்தி. 2வது திருமஞ்சங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலும் இந்த உற்சவருக்காகும். இந்த கல்யாண உற்சவங்கள் இதெல்லாமே இந்த உற்சவருக்காகக்கூடியது. இவர் உற்சவர். இவர் 2 பேரும் நம்ம பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியும். 3ஆவதாக இருக்கக்கூடியவர் செல்வர்னு சொல்லக்கூடியவர். இந்த செல்வர்ன்றவர் யாருன்னா ரொம்ப முக்கியமாக. இவருக்கு ஏன் செல்வர்னு பேர் வந்ததுன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெரும் செல்வம் இவர் தான். இந்த மூலவருக்கும் உற்சவருக்கும் பல இடங்களில் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடியவர், அவருக்கு பதிலாக அப்படின்னு சொல்லக்கூடியவர். இப்போது தீர்த்தவாரி நடக்கிறது அப்படின்னா அந்த கோவில் குளத்துலையோ இல்லை சில இடங்களில் நதிகள்லையோ இல்லை ஏரிகள்லையோ அந்த இடத்துல இந்த பெருமாளுக்கு தீர்த்தவாரி நடக்கிறது இல்லையா? அப்போ நடக்கும்போது சின்னதாக ஒரு விக்கிரகத்தை கொண்டு வந்து அந்த சின்ன விக்கிரகத்தை தான் அந்த குளத்தில் முக்கி எடுப்பா இல்லையா? அது செல்வர்னு சொல்லக்கூடியவர். அதே மாதிரி பிரம்மோற்சவ காலங்களில் முதல்ல வரக்கூடியவர் பெருமாள். இவர் செல்வர். செல்வருக்கு செல்வர் கூத்துன்னு சொல்லுவா. இவர் செல்வர்னு பேர். இவர் ரொம்ப முக்கியமானவர். அதுக்கடுத்து சயனர்னு சொல்லக்கூடியவர். நாம் கார்த்தாளில் விஸ்வரூபம்னு ஒன்று சேவிக்கிறோம் இல்லையா? அந்த சேவிக்கும்போது இந்த சயனமூர்த்தி அப்படின்ற இந்த பெருமாள் முதல் நாள் ராத்திரி சயனம்னு பண்ணுவோம். அந்த சயனம் பண்ணும்போது இந்த பெருமாளை படுக்க வச்சிருவோம். ஒரு நல்ல அழகாக சில க்ஷேத்திரங்களில் ஊஞ்சல் இருக்கும். அந்த ஊஞ்சலில் மெத்தையில் ஒரு தலகாணி, அந்த தலகாணியில் சாட்சி வச்சிருப்பா இந்த பெருமாளை. மறுநாள் கார்த்தால இவரை எழுந்துருளை பண்ணக்கூடியது தான் விஸ்வரூபம். அப்படியாக சயனத்திலையும் விஸ்வரூபத்திலையும் பிராதானியமாக இருக்கக்கூடியவர் இந்த சயனர்னு பேர். பல க்ஷேத்திரங்கள் நம்ம இந்த சயன திருக்கோலம் சேவிச்சிருப்போம். அப்படி எனக்கு சயனம்னா ஞாபகம் வருது என்னென்னா, ரங்கநாதருக்கு சயனமாகும். பல காலங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு வழக்கத்தை இப்போ சமீபமாக அதை திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கா. உற்சவாதிகள் இல்லாத நாட்களில் பெருமாள் செல்வர் அங்கேருந்து கிளம்பி, சயனர் அங்கேருந்து கிளம்பி தாயார் சன்னதிக்கு வருவாள். தாயார் சன்னதியில் இருக்கக்கூடிய சின்ன விக்கிரகம் ஒன்று, அந்த விக்கிரகம் இருக்கக்கூட 2 பேரையும் கண்ணாடி அறையில் இலை பண்ணி 2 பேரையும் சயனம் பண்ணுவாள். சயனம் பண்ணி ரொம்ப விசேஷமாக அடியன் சேவித்த ஒரு ஆனந்தம். அப்படி சயனம்ன்று சயனர். அதுக்கடுத்தது பலிபேரர்னு சொல்லுவாள். இந்த பலி சாய்க்கிறதுக்காக இந்த பலி காலங்களில் பெருமாளுக்கு சுற்றி அந்த பலிபீட்டம்னு சொல்லுவாள். சில க்ஷேத்திரங்களில் சுற்றி சில ஆகமங்களில் சேவிப்பாள்.
சேர்ப்பா. அப்போ அதை சேர்க்கும்போது இந்த உற்சவாதி காலில் இந்த பலிபேரர் தான் ஏழுவர். இப்படியாக கோவில்களில் நாம் போன்னு சேவிச்சோன்னா மூலவர் உற்சவர் மட்டும் சேவிக்கிறது இல்லை. இந்த செல்வர், செயனர், இந்த பலிபேரர்னு சொல்லக்கூடியவர் எல்லாரையும் சேவிக்கலாம். ரொம்ப விசேஷம். சில க்ஷேத்திரங்களில் இந்த 5ஆவதாக இருக்கிற மூர்த்தி சக்கரத்தாழ்வாரோ இல்லை டோலை கண்ணனோ இந்த மாதிரி சில பேர் ஏறியிருப்பார். அதுவும் சில க்ஷேத்திரங்கள் இருக்கக்கூடிய விசேஷம். இப்படியாக கோவில்களில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கோவில்களில் பார்த்தோன்னா, அதுவும் முக்கியமாக பிராச்சீன கோவில்களில் இந்த 5 பேரரும் இருப்பார்கள். சில கோவில்களில் 4, சில கோவில்களில் 3, சில கோவில்களில் 2 பேர் கூட இருப்பாள். மூலவர் உற்சவர் மட்டும் கூட சில கோவில்கள் இருப்பாள். ஆனால் பிராதானியமாக இருக்கக்கூடிய எல்லா கோவில்கள்லையும் இந்த 5 பேரர்கள் இருக்கிறது விசேஷம். அப்படியாக நாமளும் இந்த 5 பேரர்களையும் சேவித்து இன்புறுவோம் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமன் நாராயணா.